காலையில் எந்திரிச்சது ரொம்ப லேட்டு, போட்டாங்கடா ரயில்வே கேட்டு, வாழ்க்கையில் முன்னேறி காட்டு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை போட்டு மோட்டிவேஷன் மண்டேவா மாற்றிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். பட் இன்னொரு சைடு என்னடா இது சண்டே சரக்குன்னு போயிடுச்சுன்னு சொல்லி மைண்டு கொலாப்ஸ் ஆகி டிப்ரெஷனில் வேலைக்கு போகிற ரெண்டாவது ரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான். என்ன பண்ணுறது, சண்டே சரக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நேராக தண்ணி அடிக்க தாங்க போய்கிட்ருக்கோம். ஆமாங்க, நம்ம சைட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம சைட்டி தான் இன்றைக்கி நேற்று போட்ட காலத்தை க்யூரிங் பண்ணணும். க்யூரிங் பண்ணியாச்சு, தண்ணி அடிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கல்லை ஆஸ் பண்ணுறது தான் பிளானு. அதாவது ரூம் தனியாக கிச்சன் தனியாக பிரிக்கிறது தான் பிளான். அதுக்கான ட்ராயிங் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த வேலையை நம்ம தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர்வைசர் பண்ண போகிறோங்க. கலவை ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு, கட்டடம் போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மார்க்கிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன, நரம்ப கட்டியாச்சு, கட்டடத்தை போட ஆரம்பிச்சாச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். இது கல் ஆஸ் பண்ணுறதுனால ஒரு வரி மட்டும்தான் வைப்பாங்க, சுத்தோடு சுற்று எல்லா சைடும் ஒரு வரி வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் கூட்டுறதுக்கு விளக்கமாறு இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறமே விளக்கமாறு வாங்கியாச்சு. இன்னொரு சைட்டில் பார்த்தீங்கன்னா தின்னரு டர்பன்னு வேஸ்ட்டு கேட்டாங்க, அதையும் வாங்கிட்டு இன்னொரு சைட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. போகும்போது தான் ஒரே டிராஃபிக். ஐயப்பா சாமி, இந்த வண்டி ஓட்டங்காட்டியும் நம்ம திருச்சி பால் பண்ண மார்க்கெட் சைடு சொல்ல தேவையே இல்லை. ஒரு சைடு பஸ்ஸு ஒரு சைடு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு தாளிச்சிருவாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து, அதாவது காந்தி மார்க்கெட்லேருந்து மன்னார்புரம் நோக்கிய பயணம் தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க், இன்டீரியர் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து அந்த மைக்கால் வந்து அழுக்குப்பட்டிருக்கும், பேனால் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டர்பனும் தின்னரும் வேஸ்ட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்ம வாங்கிட்டு போயிட்டோம். அது பார்த்திங்கன்னா இதுவே 300 இருந்துச்சு. ஆமாங்க, டர்பன் 1/2 லிட்டர் 110 ரூபா ஆச்சு, தின்னர் 90 ரூபா ஆச்சு, பனியன் வேஸ்ட்டு கிளாத் அது ஒரு 100 ரூபா ஆச்சு. ஒரு வழியாக டிராஃபிக்லாம் தாண்டி வந்து நின்னேங்க, போட்டாங்க சிக்னலை. அதில் ஒரு 2 நிமிஷம் காலி. எப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் வெயில் காலம் வரல, வந்தால் டவுசர் தான். இதான் நம்ம சொன்னோம்ல, இந்த இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்க இடம் மன்னார்புரத்துலங்க தான் இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா எட்ஜி டேப்பு ஒட்டிகிட்டு இருக்காரு. எட்ஜி டேப்பாக மைக்காவா எட்ஜி டேப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கபோர்டுக்கான டோருக்கு தேவையான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபினிஷிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் இன்னொரு அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில எனக்கு சரியாக. இவர் வந்து அந்த ஃபினிஷிங் கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிராயிங்கை போட்டு மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே ஒரு வியூவை பார்த்தோங்க. செம்ம வியூவில். ஆமாங்க, 5th ஃப்ளோர்லேருந்து பார்க்குறோம். பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் என்ன, நம்ம மறுபடியும் காலையில் ஆஸ் பண்ணோம்ல, அந்த கட்டடத்துக்கு போய்ட்டு ஒரு விசிட்டை போட்டோம். பார்த்தீங்கன்னா சுத்த இப்போ அவுட்டோவால் மட்டும் ஆஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே விஜயா பிளைவுட்டுக்கு போயிட்டு மைக்காவை சூஸ் பண்ணிவிட்டு இந்த நாளை முடிச்சுக்கிட்டேங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் சந்திப்போம்.